ஒரு காலத்தில் ராஜ்பூர் என்ற அழகான இராச்சியம் இருந்தது. அந்த நாட்டின் அரசர் மிகவும் நேர்மையானவரும், புத்தரின் உண்மையான சீடருமான ஒரு நற்பண்புடைய மனிதர். ஒரு நாள் அவர் உலகம் முழுவதும் உள்ள வில்லாளர்களுக்காக ஒரு பெரிய போட்டியை அறிவித்தார். அந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும் என்று கூறினார். இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. பெரிய பரிசை வெல்ல வேண்டும் என்ற ஆசையில் பல திறமையான வில்லாளர்கள் ராஜ்பூர் நாட்டிற்கு பயணம் செய்தனர். அதே சமயம் ஒரு சிறிய கிராமத்தில் கண் பார்வையற்ற ஒரு வில்லாளன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பார்வையற்றவனாக இருந்தாலும் வில்லியல் கற்றலில் மிகவும் திறமையானவன். அவனும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான். சில நாட்களில் போட்டி நாள் வந்தது. பெரிய மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். உலகம் முழுவதும் வந்த வில்லாளர்கள் தங்கள் திறமையை காட்ட தயாராக இருந்தனர். அந்த நேரத்தில் கண் பார்வையற்ற வில்லாளன் மைதானத்திற்குள் நுழைந்தான். அதை பார்த்த சில வில்லாளர்களும் மக்கள் கூட்டமும் அவனை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். ஒரு பார்வையற்றவன் எப்படி இலக்கை அடிப்பான் என்று அவர்கள் கேலி செய்தனர். ஆனால் ராஜ்பூர் அரசர் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். தனது மக்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். போட்டி தொடங்கியது. ஒருவருக்கு பிறகு ஒருவர் வில்லாளர்கள் தங்கள் திறமையை காட்டினர். அவர்கள் அம்புகளை எய்தி இலக்கை துல்லியமாக அடைத்தனர். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த கண் பார்வையற்ற வில்லாளனும் தன்னம்பிக்கையுடன் அம்புகளை எய்தி இலக்கை அடைந்தான். அவரும் மற்ற வில்லாளர்களைப் போலவே சமமான புள்ளிகளை பெற்றான். இப்போது யார் வெற்றி பெறுவார் என்று அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். அந்த நேரத்தில் அரசர் ஒரு புதிய சோதனையை அறிவித்தார். அனைத்து வில்லாளர்களும் தங்கள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு இலக்கை அடிக்க வேண்டும் என்றார். இந்த சோதனைக்கு பெரும்பாலான வில்லாளர்கள் தயாரில்லை. அவர்கள் அம்புகளை எய்தினார்கள், ஆனால் பலரும் இலக்கை தவறவிட்டனர். ஆனால் கண் பார்வையற்ற வில்லாளன் அமைதியாக நின்று தனது அம்பை செலுத்தினான். அந்த அம்பு நேராக சென்று இலக்கை துல்லியமாக அடைத்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசர் அந்த கண் பார்வையற்ற வில்லாளனை வெற்றியாளராக அறிவித்தார். அவர் மக்களிடம் கூறினார், ஒருவரின் தோற்றத்தை பார்த்து அவர்களின் திறமையை ஒருபோதும் மதிப்பிட வேண்டாம். பணிவும் உண்மையான திறமையும் எப்போதும் வெற்றி பெறும். பரிசை பெற்ற அந்த வில்லாளன் மகிழ்ச்சியுடன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பணிவு கொண்டவர்களை ஒருபோதும் குறைத்து மதிக்காதீர்கள்.